கடல் குடித்த குடமுனி உன் கரைகாணா குறுநாட்டில் தொடுகடலை உணக்குவோமை சொல்லுவதும் நிகராமோ தாயே தமிழே வணக்கம். அவையின் கண்விற்றிருக்கிற சான்றோர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, யாப்பு என்ற ஒரு இலக்கண பிரிவு தமிழ் இலக்கணத்தின் மிக தலையாய சிறப்புடையது. எழுத்து, சொல், அணி, நிகண்டு, பாட்டியல் போன்ற பல்வேறு இலக்கணங்கள் வடமொழியின் சார்பு இருக்கிறது என்று சொல்லுவதற்கான சில சாத்தியக்கூறுகளும் தமிழ் இலக்கணங்களில் காணப்படுது. ஆனால் வேறு எந்த மொழியும் சொந்தம் கொள்ள முடியாத தனித்த சிறப்பை உடையது தமிழ் பொருள் இலக்கணமும் யாப்பிலக்கணமும். அவை தமிழ் இலக்கிய மரபு வழிப்பட்ட ஒரு தனித்த இலக்கணமாக அது இருக்கிறது. ஒரு இலக்கியம் ஓசையோடு அமைவதற்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் கண்டறிந்து அந்த ஓசைக்கு ஏற்ற வகையில் ஓசையின் அடிப்படையில் ஒவ்வொரு பாவாக தமிழ் புலவர்கள் வரையறை செய்தார்கள். அதில் நமக்கு வெண்பா கிடைத்தது, ஆசிரியப்பா கிடைத்தது, களிப்பா கிடைத்தது, வஞ்சிப்பா கிடைத்தது. மற்றைய எஞ்சிய பாக்களை கொண்டு மறுப்பா என்று கூட ஒரு வகை தமிழ் யாப்பிலக்கணத்தில் கண்டறியப்பட்டது. ஆனால் இந்த வண்ணப்பா என்ற கட்டளைப்பா வடிவம் மிகவும் பிற்காலத்தில் ஒரு முழுமை பெற்ற ஒரு யாப்பு வடிவமாக நமக்கு கிடைக்கிறது. இந்த வண்ணப்பாவோடு ஒட்டி பிறந்த இரட்டையராக இருப்பது சிந்துப்பா என்னும் ஒரு யாப்பு வடிவம். அண்ணாமலை ரெட்டியாரினுடைய காவடி சிந்து, அதற்கு முந்தைய சிந்து பாடல்கள், இலக்கியங்களில் கிடைக்கக்கூடிய சிந்துப்பாவிற்கான அடிப்படை கூறுகள், அவற்றை கொண்டு பல்வேறு விதமான சிந்துப்பாக்களையும் வண்ணப்பாக்களையும் தமிழ் புலவர்கள் அடையாளப்படுத்தியுள்ளார்கள். மற்ற யாப்பு வடிவத்தில் இல்லாத ஒரு சிறப்பு வண்ணப்பாவிற்கும் சிந்துப்பாவிற்கும் உண்டு. அது என்னவென்றால், மற்றைய யாப்பு வடிவங்களில் ஒற்றெழுத்துக்கு மதிப்பு இல்லை. ஒற்றெழுத்துக்கள் மதிப்புடைய எழுத்துக்களாக கொள்ளப்படாது. ஆனால் வண்ணப்பாவிலும் சிந்துப்பாவிலும் ஒற்றெழுத்துக்கள் மதிப்புடைய எழுத்துக்களாக கொண்டு அவை கணக்கில் கொள்ளப்படுகிறது. முதலாவதாக தலைப்பை பற்றி ஒரு அறிமுகத்திற்கு சென்று விடுவோம். வண்ணப்பா வரலாறும் வழக்காறும். இந்த வரலாறு என்பது வந்த வழி என்ற பொருளை புலப்படுத்துகிறது. வழக்காறு என்பது வழக்கின் வழியாக வந்த வரலாறு என்பதை நமக்கு புலப்படுத்துகிறது. இந்த தலைப்பு எழுத்து மரபில் வந்த வண்ணப்பாவின் இலக்கண வரலாற்றையும் வாய்மொழி வழக்காக வந்த வண்ணப்பாவின் இலக்கண வரலாற்றையும் ஒருங்குபடுத்தி அமைவதாக மேற்கொள்ளப்படுகிறது. யாப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், கட்டுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. தொல்காப்பியர் செய்யுளில் ரொம்ப அழகாக சொல்றாரு, எழுத்து முதலா ஈண்டிய அடியில் குறித்த பொருளை முடிய நாட்டல் யாப்பென மொழிவை யாப்பறி புலவர்னு. எழுத்து முதலாக அடி ஈராக ஒரு புலவன் எதை நினைத்தானோ அதை இந்த செய்யுள் உறுப்புகளை கொண்டு கட்டி அமைப்பதற்கு யாப்பு என்று பொருள். அடுத்து வண்ணம். தமிழ் இலக்கியத்தில் வண்ணம் என்ற சொல் பல்வேறு பொருட்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகிற்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மைவண்ணத் தரைக்கி போரில் மழை வண்ணத் தன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று ஒரு வண்ணம் என்ற சொல் எப்படியெல்லாம் பிரதிபலிக்கிறது என்று கம்பர் காட்டியிருக்கிறார். இந்த வண்ணம் என்பதற்கு அகராதிகள் நிகண்டுகள் அழகு, வனப்பு, குணம், சந்தத்தின் ஒரு வகை என்றெல்லாம் பொருள் சொல்கிறது. இங்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வண்ணம் என்பது சந்தத்தின் அடிப்படையில் அமைந்த யாப்பிலக்கண வண்ணம். தொல்காப்பியர் காலம் தொட்டு கயனார் யாப்பியல் வரை தமிழில் வண்ணம் குறித்த ஒரு பதிவு இருக்கிறது. அது செய்யுளின் கண் வரக்கூடிய ஓசையை மையமிட்டு அமைந்தது. உதாரணமாக, ஒரு பாடலில் வல்லின எழுத்துக்களின் ஓசை மிகுதியாக இருந்தால் அது வல்லின வண்ணம் என்றும், மெல்லின ஓசை அதிகமாக இருந்தால் அதனை மெல்லின வண்ணம் என்றும், இடையின ஓசை அதிகமாக இருந்தால் அதனை இடையின வண்ணம் என்றும், முடுக்கு அதாவது
இடை மாறி மாறி செல்வதான அமைப்பில் இருக்கிற வண்ணத்திற்கு முடுக்கு வண்ணம் என்று பெயர். நெல்லை வர்க்க கோவைன்னு ஒரு நூல் இருக்கு. அதுல ஒரு முதல் கடவுள் வாழ்த்து பாட்டு, தேரோடும் வீதியெல்லாம் சிங்கையலும் வண்டினமும் நீரோடு உலாவி வரும் நெல்லையிலே காரோடும் கந்தரத்தர் அந்தரத்தர் கந்தரத்தர் அந்தரத்தர் கந்தரத்தர் அந்தரத்தர் காப்பு. இந்த கடைசி 2 அடிகள் ஒன்றோடு ஒன்று முடுக்கி 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 வருவதனால் இதுக்கு முடுக்கு வண்ணம்னு பேரு. ஓசையின் அடிப்படையில் தொல்காப்பியர் 20 வகையான வண்ணங்களை நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அவிநயர் என்ற இலக்கண நூலார், அதே சமயம் நாடகவியல் சார்ந்த ஒரு நூலாக அவிநயம் என்று ஒரு நூல் நமக்கு இருந்துச்சு. அண்மையில் இந்த அவிநய யாப்பு நம்மக்கிட்ட காணாமலே போயிடுச்சு. இந்த அவிநயம் என்ற ஒரு நூல் இருந்ததற்கான சான்று எங்கு கிடைக்கிறது என்றால், யாப்பெரும் களம் காரிகை என்ற 2 இலக்கண நூலுக்கும் உரை செய்த பெருமகனார் குணசாகரர் சில நூற்பாக்களை எடுத்து காட்டுகிறார். அவ்வாறு தொகுக்கப்பட்ட அவிநய நூல் நமக்கு காணப்படுது. அதில் அவிநயர் இந்த வண்ணத்தின் ஓசை அடிப்படையில் வண்ணத்தை 100ஆக வகைப்பாடு செய்கிறார். 100 வகையான வண்ணம் இருக்குதுன்றார். அடுத்து கையனார் யாப்பியல். இந்த கையனார் யாப்பியல் ஒரு தனித்த யாப்பிலக்கண நூல். இவரும் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய 20 வண்ணத்தை அப்படியே பின்பற்றுவராக இருக்கிறார். இப்போ இந்த தொல்காப்பியம் கிமு 711, அவிநயர் பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டு, இந்த கையனார் யாப்பியரும் 10ஆம் நூற்றாண்டு. எப்படி நம்ம அது 10ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் என்னன்னா, யாப்பெருங்கலக்காரி உரையாசிரியர் தான் அதை எடுத்து நமக்கு சொல்றாரு, உதாரணமாக காட்டுறாரு. அவருடைய காலம் 10ஆம் நூற்றாண்டு இருப்பதனால குறைஞ்சபட்சம் அவருடைய காலம் 10ஆம் நூற்றாண்டுக்கு முந்தையதாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு அபிமானம். அடுத்தது யாப்பெரும் களம் காரிகை. இதில் இருக்கிற குணசாகரர் அமுதசாகரர் இருவருமே இந்த வண்ணத்தை அவிநயர் யாப்பு வகையை போலவே 100 என்ற அடிப்படையிலே அவர்களும் வகுத்து சொன்னார்கள். தொல்காப்பியத்துக்கு உரை செய்த புலமை மூத்த பேராசிரியர் பெருந்தகையும் நச்சினார்க்கினியரும் இந்த வண்ணம் சந்தத்தின் அடிபற்றி வந்தது, அவை 100ஆக பரவி காணப்படுகின்றன என்ற கருத்தை பதிவு செய்கிறார்கள். இளம்பூரணர் அந்த கருத்தை பதிவு செய்யவில்லை. அவர் சந்தம் என்ற வேறுபாட்டை உடையது வண்ணம் என்று மட்டும்தான் சொல்லுகிறார். அதனுடைய வண்ணம் 100 என விரித்துரைப்பதாக நச்சினார்க்கினுடைய கருத்தும் பேராசிரியருடைய கருத்தும் இருக்குது. முதலில் வண்ணப்பா குறித்த தெளிவான இலக்கண வரையறையை சொல்லக்கூடிய முதல் நூலாக இலக்கண சூடாமணியை தான் பார்க்கிறோம். இதன் காலம் 17ஆம் நூற்றாண்டு. இதற்கு முந்தி 14ஆம் நூற்றாண்டுல வண்ண இலக்கியம் நமக்கு கிடைக்குது. முதல்ல கிடைக்கிற வண்ண இலக்கியம் பட்டினத்தாரனுடைய உடற்கூற்று வண்ணம் என்பது என்னுடைய கருத்து. முதலில் கிடைக்கிற வண்ணப்பாட்டாக பட்டினத்தாரனுடைய உடற்கூற்று வண்ணத்தை தான் நாம் எடுத்துக்கொள்ளணும். அதற்கு பிந்தி பார்த்தீங்கன்னா நம்ம அருணகிரிநாதர் எழுதின சந்தத் பாடல்கள் கிட்டத்தட்ட 16,000 பாடல்கள் பாடினார் என்றும், அவற்றுள் இப்பொழுது ஒரு 1000 சொச்சம் பாடல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. முழுக்க சந்தம் என்ற இந்த வண்ண யாப்பினை முழுமையாக பின்பற்றி எழுதப்பட்ட சான்றிலக்கியமாக முதன்மை இலக்கியமாக நமக்கு கிடைப்பதாக நாம் திருப்புகழை அடையாளம் காணலாம். அதில் கலையிட்டாய் இடையிட்டு எதுகையாய் 3 கன்னிகளாய் தொங்கல் 8ஆய் தொடைமுறையாக தொகுப்பது நம்ம வண்ணப்பா என்ற அமைப்பு என்று அவர் சொல்றாரு. அடுத்து போலாம், அதுக்கு முன்னாடி போங்க. இதுல வல் மெல் இடை உயிரெழுத்துக்கும் மெய்யெழுத்துக்கும் மதிப்பு உண்டு என்ற கருத்தும் இலக்கண சூடாமணி தான் நமக்கு கிடைக்குது. அடுத்து நாம் மிகவும் நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வண்ணம் குறித்தான பதிவு 17ஆம் நூற்றாண்டுல நமக்கு கிடைக்குது. ஆனா வீரமாமுனிவர் இந்த வண்ணத்தை முழுமையாக கற்றிருந்தவராக இருக்கிறார். அவர் சொல்ற ஒரு குறிப்பு மிக நுட்பமான ஒரு குறிப்பாக இருக்கிறது. வண்ணத்தில் ஆண்கலை பெண்கலை என்று 2 வகை உண்டு. இந்த ஆண்கலையானது பாடப்படும் தலைவனுடைய புகழ் சிறப்பு அழகு நலன்களை பற்றி எல்லாம் பேசக்கூடியது. பெண்கலையானது பாடப்படும் தலைவனுடைய நாடு நகர வீர சிறப்புகளை எல்லாம் பேசக்கூடியதாக அமைதல் வேண்டும் என்ற முதல் பதிவை வீரமாமுனிவர் தான் துவக்கி வைக்கிறாரு. அவருக்கு பிற்பாடு வந்த சாமிநாதம் முத்துவிரியம் இந்த கொள்கையை அப்படியே உள்வாங்கி கலையிட்டாய் ஆண்களை பெண்களை தொகுப்ப வருவது வண்ண யாப்பு என்ற ஒரு இலக்கண வரையறையை நமக்கு தராங்க. அடுத்து
தமிழ் இலக்கண வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க நூலாக வண்ணப்பாவுக்கு என்று தனித்து எழுந்த இலக்கண நூல் வண்ணத்தியல்பும் குமாரபூபதியும். இந்த வண்ணத்தியல்பு வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகளால் இயற்றப்பட்டது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் 50,000 பாடல்களை பாடிய ஒரே புலவர் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள். அவர் பாடிய பாடல்களில் வண்ணப்பாடல்களே மிகுதி. இன்னொரு விதமாக சொல்லணும்னா, அவர் சொன்ன பதிவாக சொல்லும் பொழுது, நான் முற்பிறப்பில் அருணகிரிநாதராக பிறந்தேன், இப்பிறப்பில் நான் தண்டபாணி சுவாமிகளாக பிறந்திருக்கிறேன்னு அவரே ஒரு பதிவு சொல்றாரு. அந்த அளவிற்கு வண்ணப்பாவின் மீதும் வண்ண இலக்கணம் மீதும் நுட்பமான அறிவியல் பார்வையை கொண்டு உருவாக்கப்பட்ட முதல் தனித்த வண்ணப்பா இலக்கணம் வண்ணத்து இயல்பு. அடுத்ததாக மாரா பூபதி எழுதிய குமாரபூபதியம். இந்த குமாரபூபதியம் வண்ணத்தியல்பில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் வண்ணப்பா குறித்த சிக்கல்களையும் உள்வாங்கிக் கொண்டு வெறும் 33 நூற்பாக்களில் வண்ணப்பாவை எளிய நூற்பா அமைப்பில் நமக்கு விளக்கி செல்லக்கூடிய அற்புதமான நூல். வண்ணம் கற்கின்ற மாணவர்கள் முதலில் வாசிக்க வேண்டியது குமாரபூபதியத்தை, அதன் பிற்பாடுதான் வண்ணத்தியல்பை வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு அதனுடைய ஆற்றொழுக்கு புரியும். இந்த நூற்பா குமாரபூபதியத்தில் இருப்பது. ஒரு வண்ணப்பாட்டில் எத்தனை உறுப்புகள் இருக்க வேண்டும்? எழுத்து, சந்தம், சீர், வண்ணம், வண்ணத்தொடர், துள்ளல், தொங்கல், குழிப்பு, கலை, அடி, வண்ணம், வகுப்பு என்ற 11 சொல்லியிருப்பாரு. மேலே 10 இருக்கும். அதில் எழுத்து என்பது கணக்கில் கொள்ளப்படுவது இல்லை. அது ஒரு தனித்த உறுப்பாக சொல்லுவதில்லை. ஆனால் சந்தம் அமைவதற்கு, சந்த சீர் அமைவதற்கு எழுத்து அவசியம் என்பதனால் அதையும் அவர் அங்கே சேர்த்து வச்சிருக்கிறார். அடுத்தது தமிழ் பல்கலைக்கழகத்தில் MA மாணவர் ஒருத்தவர் வண்ணப்பாவின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு ஒரு ஆய்வேட்டை செஞ்சார். அந்த ஆய்வேட்டில் அவர் செஞ்ச மிக சிறப்பான விஷயம் 2 விஷயம். ஒன்று, இந்த வண்ணத்தியல்பு பதிப்பில் 3 பதிப்பு 4 பதிப்புகள் வந்து விட்டன. ஆனாலும் கூட அந்த பதிப்புகள் சரிவர திருந்திய பதிப்பாக கிடைக்கல. ஒன்று. குமாரபூபதியம் முற்றிலுமாக மறைத்தொழிக்கப்பட்டது. குமாரபூபதியமே கிடைக்கல. குமரகுருநாதன் வண்ணத்தியல்பையும் குமாரபூபதியத்தையும் கண்டறிந்து அதனை தன் ஆய்வின் பின்னணிப்பில் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இந்த 2 இலக்கண நூலையும் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா அவருடைய ஆய்வேட்டை பார்த்தீங்கன்னா இந்த 2 இலக்கண நூலும் முழுமையாக அவர் ஆய்வேட்டில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு விதமாக இந்த வண்ண உறுப்பை 2ஆக பிரிக்கிறாரு. இது ரொம்ப ஏற்புடைய ஒரு பகுப்பா என்றால் அது ஐயத்துக்குரியது. ஆனால் வண்ணப்பாவை கற்றுக்கொள்பவர்கள் இந்த பகுப்பை மனம் கொண்டால்தான் வண்ணப்பாவை எளிதில் கற்றுக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் செய்யுள் உறுப்புகள் என்று எழுத்து, சந்தம், சீர், தொடர வச்சிட்டாரு. பா உறுப்புகள் என்று துள்ளல், தொங்கல், குழிப்பு, கலை, அடி, வண்ணம், வகுப்பு, அந்த குற்றில எடுத்து விடுபட்டு இருக்கு, வகுப்பு என்ற அமைப்புல அதை வகைப்பாடு செய்திருக்கிறாரு. அடுத்து போலாம். இதான் முதல்ல சந்தம். இது என்ன சந்தம்னா, இப்ப தத்த என்பது ஒரு ஓசை. இந்த தத்தை என்ற ஓசைக்கு ஒத்த எழுத்துக்களை அமைத்து கட்டுவது சந்தம். இந்த தகரம், இந்த சந்த வண்ணையாப்புல பொறுத்த மட்டும் எல்லா சந்த குறிப்புகளும் தகரத்தை தான் முதலில் கொண்டிருக்கும். முதல் எழுத்தாக தகரத்தை தான் கொண்டிருக்கும். தகரத்தை அடுத்து தான் அடுத்த சந்த எழுத்துக்கள் வரும். அவ்வாறு வரக்கூடிய முதல் தகரம் குறிலாக இருப்பின் உயிர் குறிலையோ உயிர்மை குறிலையோ முதலாக கொண்டு அமைக்கலாம். அடுத்ததாக இருக்கிற இத்து. இந்த இத்து என்னும் வல்லினம் வல்லொற்று சார்ந்த எழுத்தை மட்டும்தான் கொண்டு அமைதல் வேண்டும். அடுத்ததாக இருக்கிற தகரம். இந்த தகரம் உயிர்மை எழுத்தைத்தான் கொண்டு அமைய வேண்டும் என்பது விதி. அந்த அடிப்படையில் தத்த என்பதற்கு முத்து, வித்து, சத்தி என்ற சொற்களை இட்டு எழுதலாம். அடுத்தது தாத்த. இத்துக்கும் தகரத்திற்கும் முன்னரே இலக்கணம் சொன்னதுனால இந்த தாகாரம் நெடிலில் கொண்ட எழுத்து முதலில் வந்தால் உயிர் நெடிலையோ உயிர்மை நெடிலையோ இட்டு எழுதுதல் வேண்டும். அடுத்தது தந்த. தகரத்துக்கும் முதலில் இருக்கிற தகரத்துக்கும் கடைசியில் இருக்கிற தகரத்துக்கும் முன்னாடி இலக்கணம் சொன்னதுனால
இங்க இருக்கிற தந்தை என்பது மெல்லின எழுத்துக்களை, மெல்லின ஒற்றெழுத்தை மட்டும் கொண்டதாக அமைதல் வேண்டும். அதுக்கடுத்து தாந்த. இந்த தாந்த என்பதுக்கு முன்னரே இலக்கணம் சொல்லிட்டோம். தகரம் மொழி முதல் வந்தா எப்படி இருக்கணும், இடையில இந்து வந்தா எப்படி இருக்கணும், நெடிலாகிய தா வரும் பொழுது வல்லின நெடிலைத்தான் கொண்டு அமைதல் வேண்டும்னு. தன என்ற ஓசை, இந்த தனை என்ற ஓசை இரு குறில் எழுத்துக்களை கொண்டு அமைதல் வேண்டும். அதுக்கடுத்து தன்னை என்னும் ஓசை. இந்த தன்னை என்னும் ஓசையில ரன்னகரம் மெல்லின மெய்யையும் ரன்னகரம் உயிர்மெய்யாக இருந்தால் அது மெல்லின இடையின குறிலை கொண்டு அமையலாம் என்பது விதி. அதுக்கடுத்து தைய. இந்த ஓசை பெரும்பான்மையாக எவரும் பயன்படுத்துவதில்லை. இந்த தைய என்ற ஓசையில் இருக்கிற ஈ இடையின ஒற்றையும் உயிர்மெய்யாகிய இகரம் இடையின குறிலையும் கொண்டு அமைதல் வேண்டும். இப்போ நம்ம சீர் பார்த்தாச்சு. இந்த சீர்களை தொடுத்து வைப்பதற்கு தொடைன்னு பேரு. எழுதப்படுதலின் எழுத்து, எழுத்து அசைத்து இசைக்குடலின் அசை, அசை சீர்கோல நிற்றலின் சீர், அச்சீர் தலை தட்டி நிற்றலின் தலை, தலை பாவி நடத்தலின் தலை அடுத்து நடத்தலின் அடி, அது பாவி நடத்தலின் பா என சொல்லுவாங்க. அந்த நிலப்பு வந்து தொடர் இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்தோம் தத்தன்னு ஒரு சந்தம் பார்த்தோம், தனன்னு ஒரு சந்தம் பார்த்தோம், தத்தன்னு ஒரு சந்தம் பார்த்தோம், தன தன என்ற 2 சந்தத்தை சேர்த்து ஒரு சந்தம் உருவாக்குறோம். இந்த 8 சந்தத்தை நீங்கள் மாற்றி மாற்றி புணர்க்க 1 கோடிக்கும் மேற்பட்ட சந்தங்களை உங்களால் உருவாக்க முடியும் என்று வண்ணச்சரவத்தார் சொல்றாரு. இப்போ இந்த சந்தம் நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு சந்தம். தத்தத்தன தத்தனதன முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கீரை சத்தி சரவண முத்தி குரு வித்து குருவரர் என போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தத்த தன தத்த தன என்பது ஒரு தொடர். அதுக்கடுத்தது துள்ளல். இந்த துள்ளல் என்பது ஓரிசை துள்ளல், பல்லிசை துள்ளல்னு 2 வகைப்படும். இந்த ஓரிசை துள்ளல் வந்து பார்த்தீங்கன்னா தத்தத்தன தத்தனதன தத்தத்தன தத்தனதன தத்தத்தன தத்தனதனன்னு வந்திருக்கு. இந்த பல்லிசை துள்ளல் எப்படி வரும்னா தத்தத்தன தத்தனதன தந்தத்தன தந்தத்தனதான, அப்படி அந்த சந்தம் அங்கங்கே வேறுபடும். வேறுபாடுகள் வரும் பொழுது அந்த இடத்துல அது ஒரே இசையில் ஒழுங்கில் அமையாதுன்னா அது வந்து பல இசை துள்ளல்னு சொல்றாங்க, அது ஓரிசை துள்ளல்னு சொல்றாங்க. இந்த துள்ளலை கொண்டு அமைவது தொங்கல். தொங்கல்னா தொங்கி நிற்கிறதுன்னு பொருள். யாப்புல தொங்கலுக்கு ஒரு தனித்த மதிப்பு உண்டு. ஒரு பொருள் புலப்பாட்டு நெறியாவும் இந்த தொங்கலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கூறு வித்து குருவர என ஓதும். அந்த என ஓதும் என்பதை நீங்க அடுத்தடி கொண்டு பொருள் கூட்டணும். அந்த தொங்கலில் வரக்கூடிய அந்த சொற்களை எல்லாம் நீங்கள் அடுத்தடிக்கு கொண்டு பொருள் கூட்டினீங்கன்னா அந்த பொருள் இன்னும் சுவையுடையதாக இருக்கும். இப்போ தொங்கல் என்பது இந்த சிகப்பு நிறத்தில் இருக்கு பாருங்க, தனதானா. எல்லா திருப்புகழ் பாட்டும் பெருமாளே முடியும். நீலம் கொள் மேகத்தின் மயில் மேலே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதை உன் மனநாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரம் கொள் சூரர்க்கும் உலகாளா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார் தட்டும் பெருமாளே முடியும். அந்த பெருமாளே, அருள்வாயே, தருவாயே, இதெல்லாம் தொங்கல்னு பேர். குடிப்பு. குடிப்பு என்பது இந்த 3 சந்தங்களை கொண்டதுக்கு குடிப்புன்னு பேரு. ஒரு கலை என்பது 3 சந்தம் ஒரு தொங்கல் சேர்ந்தது ஒரு கலை. ஒரு திருப்புகழ் பாட்டில் 8 கலைகள் இருக்கும். 8 கலைகள் கொண்டது ஒரு திருப்புகழ் பாட்டு. 8 கலையாய் 4 அடியாய் வருவது ஒரு வண்ணப்பாவின் இலக்கணம். அடுத்து போறாங்க. ஆமாங்க. அது முன்னாடி இருக்கிற வண்ணத்திலிருந்து வேறுபட்டு இருக்கு. வேறு வேறு சந்த குறிப்புகள் வந்திருக்கு. அது ஒன்னே ஃபாலோ பண்ணி வரலன்றதுக்காக வேறுபடுத்தி காட்டுறது. அடி 2 கலை சேர்ந்தது ஒரு அடி எனப்படும். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கூறு வித்து குருவர எனவோது முக்கட்பரமற்கு சுருதியில் 30 கற்பி திருவரு 33 வர்க்கத்தமரும் அடிபேன. இதுதான் ஒரு அடி. ஒரு திருப்புகழ்ல ஒரு அடி என்பது இவ்வளவு நீளமா இருக்கும். தொந்தி சரிய மயிரே வெளிர நிற தந்தமசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கை தடி மேல் வரமகளிர் நகையாடி என்பது அரைக்கலை. அதாவது ஒரு கலை அரை அடி. அடுத்த அடியை சேர்த்துதான் அதை ஒரு கலையாக நாம் கவனம் கொள்ளணும்.
இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்தது ஒரு அடி 2 கலைன்னு குறிப்பிடுது. வண்ணப்பாட்டு என்பது இவ்வாறு 8 கலையாக வருவது. அதுக்கடுத்து வகுப்பு என்று இருக்கு. வேல் வகுப்பு, மயில் வகுப்பு என்றாம் எழுதியிருக்கிறார். தரணியில் முரணிய அரணிய நிறைவுடல் சாடோங்கு நெடுங்கிரி ஓடேந்து பயங்கரி, இதெல்லாம் வகுப்பில் வரக்கூடியது. இதுல கலைகள் 16ஆக 32ஆக மாறி மாறி சென்று கொண்டே இருக்கும். அடுத்து போலான, இதுதான் ஒரு திருப்புகழ் பாட்டு. இந்த திருப்புகழ் பாட்டில் தத்த என்ற ஓசைக்கு முத்தை, முக்க, பத்து, பத்த, தித்தி, திக்கு, கொத்து, கொட்ப, இந்த எழுத்துக்களின் இலக்கணம் மாறினால் இந்த பாடலே தப்பா போகும். அப்போ இது ரெண்டும், இது 8 கலைகள். இந்த 8 கலைகள் 1 அடி 2 அடி 3 அடி 4 அடியாக இந்த பாடலை நாம் கணக்கில் கொள்கிறோம். இந்த சொல்லுக்கு தான் தொங்கல் என்று பார்த்தோம். இது மொத்தமாக சேர்ந்தது ஒரு வண்ணப்பாட்டு. இந்த வண்ணப்பாட்டின் எழுத்துக்களின் ஓசைக்கு அமையதான் சொற்கள் அமைஞ்சிருக்கணும். ஒரு அடிக்கும் இரண்டாவது, அதாவது இது ஒரு முதல் கலைக்கும் இரண்டாவது கலைக்கும் மோனை இருக்கணும். முகரத்துக்கு முகரம், பகரத்துக்கு பகரம், திகரத்துக்கு திகரம், புகரத்துக்கு புகரமாக நமக்கு மோனை அமைஞ்சிருக்கு. இந்த மோனை அமையணும் 8 கலைக்கும் எதிரை அமையணும். அப்படி அமைக்கிறது தான் ஒரு வண்ணப்பா. வண்ணப்பா மிக கடினமான பா அப்படின்னு சொல்றவங்க அதுக்கு ஒரு அடைமொழி கொடுத்தாங்க. பிள்ளை தமிழ் எழுதுறவங்களுக்கு அம்புலி பருவம் புலி. நிலாவை காட்டி சோறு ஊட்டக்கூடிய ஒரு பருவத்தை ஒரு புலவன் எப்படியெல்லாம் பாட்டாக எழுதிவிட முடியும் என்பதெல்லாம் ரொம்ப குழப்பமான நிலை. அதில் மிக சிறந்த உதாரணமாக அம்பேத்கர் பிள்ளை தமிழ் என்று பிற்காலத்தில் ஒன்று வந்தது. அந்த பிள்ளை தமிழில் அம்புலி பருவத்தில் ஒரு பாட்டு, மதிகெட்ட மாமதியே, நீ தான் பெருசா ராத்திரி எல்லாம் உழைக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை போல் ஒரு தலைவன் ஓயாமல் உழைக்கின்றான், இன்னல் படும் மக்களின் இன்னலை துடைக்க. நீ எப்படி ராத்திரி எல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறியோ அதே போல ஒரு தலைவன் இரவெல்லாம் முடித்துக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிறான், அவனையும் பாரு, அவனை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ என்பதாக அந்த அம்புலியை தலைவனோடு ஒப்பிட்டு 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 பாடுவதால் இந்த அம்புலி பருவம் மிக கடினமான பருவமாக சொல்லப்பட்டது. அதுக்கடுத்து உலா பாடுவதற்கு பேதை பருவம் புலி. பேதை என்பவள் ஒரு காமச்சுவை அறியாத இளம்பெண். அவள்கிட்ட ஒரு காமச்சுவை ஏற்றிய மாதிரி ஒரு புலவன் பாடுவதில் மிக இடர்படுவான். எந்த விதமான பொருள் குற்றமும் ஏற்படாமல் ஒரு பேதை பெண்ணிடம் காமச்சுவையை காட்டுவது புலவனுக்கு சவாலாக இருந்தது. அதனால் சொன்னாங்க உலா பாடுவோருக்கு பேதை பருவம் புலின்னு. இந்த உலா பாடலை பலர் தவறா புரிஞ்சுக்கிறது உண்டு. முன்னேறு நிலை பின்னேறு நிலை என்று 7 பருவத்தையும் மாற்றி மாற்றி பெண்கள் 7 பருவ பெண்களும் தலைவன் மீது காதல் கொள்வதாக அமைவது என்று. இதற்கு முதலில் சரியான விளக்கத்தை சொன்னவர் நச்சினார்க்கினியர். ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழியும் என்னும் தொல்காப்பிய நூற்பாவிற்கு தலைவன் வீதி உலா வரும் காலத்து காதல் கொள்பவர் யாரும் குலமகளிர் அல்ல, அவர் விலைமகளிர் என்று அறிக என்ற ஒரு உதாரணத்தை தெளிவை அவர் அங்கதான் சொல்றாரு. அடுத்ததாக சொன்னாங்க ஆசு கவிஞர்னு ஒருத்தர் இருக்கான். நினைத்த நேரத்தில் நினைத்த பாவில் நினைத்த பொருளை பாடுவது ஆசுக்கவி. ஆசு வல்லாருக்கும் வண்ணம் புலியாம். நினைத்த நேரத்தில் நினைத்த பாட்டு பாடக்கூடிய ஆசு வல்ல புலவனாக இருந்தாலும் அவனால் வண்ணம் பாட முடியாது. வண்ணம் அவ்வளவு கடினமான பா என்று சொல்லுவார்கள். அடுத்த பாட்டு போறாங்க. தனதன தன தன தனதன தனதன் தனத தன தன தனன தன தன தனன தனன தன தன தனன தனதான 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிட பிறவி அவதாரம். இனி உனதபயம் எனதுயிர் உடலும் இனி உடல் எடுக்க முடியாது. கழுகொடு நரியும் எரிப்புவி மரளி கமலனு மிகவும் அயர்வானார். கடன் உனது அடிமை கடிகி உனது அடிகள் தர வேணும். விழி திகழ் அழகி மரகத வடிவி விமலி முன் அருளும் முருகோனே. விரிதலம் எரிய குலகிரி நெறிய விசை பெறும் மயிலில் வருவோனே. 7 கடல் குமுற அவுணர்கள் உயிரை இறைகோளும் மயிலை உடையோனே. இமையவர் முனிவர் பரவிய புலியூர் இனில் நடம் மருவு பெருமாளே. இதுக்கான சந்தத்தை நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம். அதானே தானே, இதுக்கு நம்ம சந்தமே இல்லை, இந்த பாட்டுக்கு சந்தமே இல்லை. சந்தத்தை நாமளே கொண்டுக்கலாம். முதல்ல 2 குறில் வந்திருக்கு, அப்ப இது தன. அடுத்து ஒரு 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 இல்ல இல்ல ஒரு உயிர்மை வந்திருக்கு, அதுக்கு நம்ம தா வச்சுக்கலாம். தன தன தன
ஒரு நெடில் வந்திருக்கு, அங்க நம்ம நான் வச்சுக்கலாம், தா வச்சுக்கலாம். தனதனத்தான 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 தனதான என்ற சனத்துல பாடலாம். இருவர் மயலோ அமளி விதமோ எனன செயலோ அணுகாத இருடி அயன்மால் அமரை அடியார் இசையும் ஒளிதான் இவை கேளாய். ஒருவன், அதங்க தவறா இருக்கு, அடியேன்னு வரும். ஒருவன் அடியேன் அலறு மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ உனது பதத்துள் புவனகிரிதான் உனது கிருவா கரமேதோ பரம குருவாய் அணுவில் அசைவாய் பவன முதலா கியபூத படையும் உடையாய் சகல வடியாய் படைய வழிவாய் இயவேலா அறியும் அயனோடு அபயமிடவே அயிலை இருள் மேல் விடுவோனே அமலையடியோர் கொடிய விடுமோ அமலை அடியேன், அங்க அங்கித்தப்பா இருக்கு, அடிமை கொடுநோய் கொடிகள் படவே அருணகிரிவாழ் பெருமாளே. அருணகிரிநாதர் தன்னுடைய தொழுநோயை போக்கிக் கொள்வதற்காக அருணகிரியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பட்ட திருப்புகழ் பாட்டுகிறது. அடுத்ததான் இப்பொழுதுதான் நான் என்னுடைய ஆய்வுக்கு வரேன். முன்பு சொன்னதெல்லாம் மரபியலாளர்கள் என்ன கருத்து சொன்னார்களோ, இலக்கண ஆளர்கள் என்ன கருத்து சொன்னார்களோ அவற்றை சொல்லியிருந்தேன். அதில் என்னுடைய கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அது இலக்கணம், அது அப்படித்தான் இருக்கும். அவங்க என்ன சொன்னாலும் அதை சொல்லியாச்சு. இந்த வண்ணத்திற்கு 2 வகையான மரபு வழிகளை, வரலாற்று வழியை கண்டறிஞ்சிருக்கிறோம். ஒன்று இலக்கண வரிசையிலான மரபு வழி. வண்ணப்பா எப்படி வந்துச்சு? தொல்காப்பியர் சொன்ன வண்ணம், அபிநயர் சொன்ன வண்ணம் என்பது ஓசையில் அடிப்படையில் வந்த அது வேற. பின்னாடி வண்ணத்தியல்பு குமாரபூபதியம் சொன்ன வண்ணம் வேற. ஆனாலும் பின்னாடி சொன்ன குமாரபூபதியம் வண்ணத்தியல்பு சொன்ன வண்ணம் தொல்காப்பியர் சொன்ன வண்ணத்திலிருந்து வந்தது. அதை அடிவொற்றி அதை சார்ந்து அப்படியே வளர்ந்து வந்தது. இங்க இந்த வண்ண யாப்புக்கு சொந்தமான மண்ணுன்னு ஒன்று இருக்கு தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் இந்த மண்ணில் தான் இந்த யாப்பு பிறந்தது என்று அடையாளம் காட்டுவதற்கு ஒரு மண் தமிழ்நாட்டில் உண்டு. அது நடுநாடு என்று சொல்லக்கூடிய விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை ஆகிய பகுதிகள். இந்த பகுதியில் தான் வண்ணம் முதல்ல பிறந்துச்சு. இது எப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த வண்ண பிரவாகம், சந்த கடல், சந்த வேந்தர் என்றெல்லாம் புகழப்பட்ட அருணகிரிநாதர் இந்த திருவண்ணாமலை திருத்தலத்தில் தான் அவதரித்தார். இந்த அருணகிரிநாதர் பிறப்பு குறித்து 2 விதமான வாய்மொழி வழக்கு, இலக்கிய வழக்கு இருக்கு. முதல்ல ஒன்று, பட்டினத்தாருக்கும் ஒரு விலைமகளுக்கும் அருணகிரிநாதர் பிறந்தார் என்பது இன்றும் தெற்கத்திவாணி தெருக்கூத்தாகிய திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் பகுதியில் வாழக்கூடிய தெருக்கூத்து கலைஞர்கள் நாடகத்தில் நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒரு செய்தி. ஒரு தாய், ஒரு மகள் ஒரு தாயை சென்று வணங்குகிறாள் என்றால் அங்கே ஒரு பட்டினத்தாருடைய பாடல்களை, பட்டினத்தாருடைய உடற்கூற்று வண்ணத்தை, அருணகிரிநாதருடைய பாடல்களை, நடேசனாருடைய பாடல்களை பாடுவது மரபு. அந்த நிலையில பாடக்கூடிய கலைஞர்கள் எந்த விதமான இலக்கண அறிவும் இல்லாமல் சொந்தமாக வண்ணப்பா பாடும் திறன் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இலக்கணம் தெரியாது. தத்தை என்பதற்கு இந்த ஓசை எழுத்துக்களைத்தான் போட்டு எழுத வேண்டும் என்ற எந்த இலக்கணமும் தெரியாது. ஆவுக்கு ஆ ஐயவு மோனை என்ற இலக்கணம் தெரியாது. இக்கண்ணா வர்க்கத்துக்கு வல்லின வர்க்கம் ஒற்றா இது எதுகையாக வைக்கலாம் என்ற எந்த விதமான வரையறையும் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் மிக அற்புதமான வண்ணப்பாட்டை எழுதக்கூடியவர்கள். ஒரு முறை கலைமாமணி திருவண்ணாமலை சேகர்வாதியார்கிட்ட நான் ஒரு நேர்முகத்துக்காக போயிருந்தேன். அப்போ அந்த வண்ணப்பா பற்றி பேசிட்டு இருக்கும்பொழுது அவர் ஒரு செய்தி சொன்னார். ஏன் சாமி, நீ இப்போ சொல்லுங்களேன், நான் ஒரு வண்ணம் எழுதி தர்றேன்னாரு. நீங்கள் ஒரு சந்தம் சொல்லுங்கள், அந்த சந்தத்துக்கு நான் ஒரு வண்ணப்பாட்டு எழுதி தரேன் அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், தானதான தனதானா தானதான தனதானா தானதான தனதானான்னு சொன்னேன். இந்த சந்தம் ரொம்ப சரியாக உட்காரல சாமி அப்படின்னாரு. இந்த சந்தம் சரியாக உட்காரல, நான் ஒரு சந்தம் சொல்கிறேன், இது பாருங்க இது எப்படி இருக்குன்னு. அறுக்க சுரக்கும் பூம்பாலை, இறைக்க சுரக்கும் மலர்கேணி, கறக்க சுரக்கும் மாவின் பால் அது போல. ஒரு நிமிஷம் நின்றுட்டேன். அறுக்க சுரக்கும் பூம்பாலை அப்படின்னா என்ன? என்ன சாமி இப்படி கேட்டீங்க? பனங்கல்லா இருந்தாலும் சரி, தென்னங்கல்லா இருந்தாலும் சரி, அந்த பாலையை அறுக்க அறுக்க தான் அந்த பூம்பாலை சுரந்து கொண்டே இருக்கும். அறுக்க சுரக்கும் பூம்பாலை, எவ்வளவு தண்ணி இருக்கிறமோ மணற்கேணி அவ்வளவு தண்ணியை சுரக்கும். இறைக்க சுரக்கும் மணற்கேணி, கறக்க சுரக்கும் பசுவின் பால். அதுபோல நல்லவர்கள்,
எவ்வளவு நம்ம அவங்ககிட்ட பெற்றுக்கொண்டாலும் அவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். நம்ம கெட்டு போகிறோமே என்ன அவங்க நினைக்கவே மாட்டாங்க சாமி அப்படின்னாரு. இந்த சந்தத்தை அவர்கள் எப்படி படித்தாங்கன்னு தெரியல. இந்த சந்தம் கிட்டத்தட்ட 80% யாப்போடு ஒத்து போகுது. எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல் 80% யாப்போடு ஒத்து போகுது. அப்புறம் இன்னொரு பாட்டு சொன்னார். கழியுதடா நாள் இங்கே, எமன் கணக்கு பார்க்கிறான் அங்கே, காலன் வந்தாலே இங்கே கடன் ஏது. கடன் ஏது என்பது தொங்கல். ஒழிந்ததடா பொய்நாடு, உழைத்ததெல்லாம் வீண்பாடு, ஊமை கனவிலும் கேடு உலக ஆசை. ஒரு ஊமை கனவு கண்டா யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அது மாதிரி இந்த உலகத்தின் மீது நாம் கொண்டிருக்கிற ஆசைனார். பொக்கை மகிழ் பொறிமாவு, போகுதாடா பகலிரவு, பூர்த்தியிலே வரும் சாவு, இது வாழ்வுனாரு. இந்த உவமை பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு உவமை. பல்லே இல்லாதவன் இந்த சத்துமாவு இருக்கு இல்லைங்களா, அந்த சத்துமாவை பல்லு இல்லாத ஒரு ஆள் சாப்பிட முற்படும் பொழுது வாய் நிறைய கொண்டுடுவான். அடுத்தது அரைக்கிறதுக்கு வாயை அசைக்கும் பொழுது உள்ள இருக்கிற எல்லாமா வெளியில் வந்துடும். அது மாதிரி இருக்கிறத வச்சுட்டு வாழாம அது வேணும் இது வேணும்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு 10 வீடு 16 பசங்க ஆடு மாடுன்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் அதை அனுபவிக்காமலே செத்து போறியே, இந்த வாழ்க்கையை நீ ஏன் வாழ்கிறாய்? பொக்கை மகிழ் பொறிமாவு, போகுதடா பகலிரவு, பூர்த்தியிலே வரும் சாவு, இது வாழ்வு. ஆழி திரு மால் சங்கு, அழகு திரு மால் சங்கு, ஆனந்த ராகம் கொண்ட பெருமாளே நம்ம பாட்டை முடிச்சாரு. அந்த பாட்டில் இந்த நிலையில்லாத உலகத்தில் நிலையான அருளை தரக்கூடியவன் பார்க்கடல் மீது வீற்றிருக்கக்கூடிய விஷ்ணு, அவனை வழிபட்டு நல்ல வழிக்கு நீங்கள் வழி தேடுங்களே தவிர இந்த பயனற்ற வாழ்வில் நீங்கள் உழல வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதில் அவர் சொன்னார், 16 வயசு எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு வச்சுக்கங்களேன். எனக்கு 16 வயசு இல்லை, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு புரிஞ்சு ஆகிட்ட பிறகு ஒரு இனிப்பு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினா 100 வயசு வரைக்கும் நல்லா இரு அப்படின்னு. ஆனால் 80 வயசில் ஏன் சொந்தக்காரனா சொல்லுவான், இந்த கிழமை எப்போ தான் போய் சேருவான்னு தெரியல. 100 வயசு வரைக்கும் நல்லா இருந்த நல்லாரு நீ அப்படி இருக்குன்னு இப்படி இருக்குன்னு வாழ்த்தின வாய் 80 வயசு 85 வயசு 90 வயசு போச்சு அந்த கிழவன் போய் சேர மாட்டானா? என்னைக்கு முடிஞ்சிருமா முடிச்சிடலாமா என்ற ஒரு மனநிலைக்கு நம்மளை கொண்டு போய் சேர்றாங்க. அதே வாய் தான் சொன்னிச்சு, 16 பெற்று 100 வயசு வரைக்கும் 200 வயசு வரைக்கும் 1000 செகண்டு வாழணுன்னு. ஆனால் அவையெல்லாம் இந்த உலகத்தில் நிலை இல்லாதது. இருக்கிற வரைக்கும் மற்றவனுக்கு கொடுத்து வாழறது தான் வாழ்க்கை அப்படின்னாரு. அந்த நிலையில் பட்டினத்தாருடைய உடற்கூற்று வண்ணம் தான் முதல் வண்ணம். அந்த பட்டினத்தாருக்கு பிறந்தவர் தான் அருணகிரிநாதர். ஒரு முறை திருவண்ணாமலை திருப்பதியில் பட்டினத்தார் அமர்ந்திருந்ததாகவும் அப்பொழுது விலைமகளிர் ஒருத்தவர் பட்டினத்தார் மீது ஆசை கொண்டதாகவும், அந்த பட்டினத்தார் முதல்ல விலைமகள்கிட்ட ஆசைப்படுறாரு. அவன் என்ன பார்க்க சாடியும் கடியமாக இருக்கிற, உன்னை பார்க்கவே அருவருப்பாக இருக்குது, உன்னோட ஒருத்தி எப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போனதாகவும், அந்த விலைமகளுடைய அன்னையார் முன்னாடி போன அம்மா ஏன் இவ்வளோ லேட்டாக வரேன்னு திரும்பி பின்னாடி அந்த அம்மா கேட்கும் பொழுது ஒரு சாமியார் அங்கே வடக்கு வீதியில் உட்காந்துட்டு இருந்தார், அவர் பார்த்து ஆசைப்பட்டார், நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு சொன்னதாகவும், அடிப்பாவி அவர் தான் முற்றும் துறந்த பட்டினத்தடிகள், பட்டினத்தாரை போல துறந்தார் யாருன்னு சொல்லுவாங்க, அவரே ஒரு ஆசைப்பட்டிருக்காரு அது நிறைவேற்றலையான்னு சொன்னதாகவும், திரும்பவும் அந்த பெண்ணோடு புணர்ந்து அவருக்கு பிறந்தது தான் அருணகிரிநாதர் என்ற வட்டார வழக்கு இலக்கியமானது. எப்படி இலக்கியமானதுன்னா, இந்த வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் வண்ணம் பாடுவதில் சரபம் போன்ற பெரியாளும் சொன்னோம் இல்லையா, அவர் விழுப்புரம் மாவட்டத்தில் திருவாமாத்தூர் என்னும் திருத்தலத்தில் பேசா அனுபூதி பெற்று 14 வருஷம் மௌனம் இருந்தார். அங்குதான் அவருக்கு இந்த வண்ணப்பா அறிமுகமாகிறது. அங்கே இருக்கிற தெருக்கூத்து கலைஞர்கிட்ட தான் அந்த வண்ணப்பாவை நல்லா பயிற்சி பெற கற்றுக்கிறாரு. அப்புறம்தான் அருணகிரிநாதர் மீது மிகுந்த பற்று வருகிறது. தொடர்ந்து வண்ணப்பா எழுதுகிறாரு. அவர் பிற்காலத்தில் புலவர் புராணம் ஒரு புராணம் எழுதினார். அந்த புலவர் புராணத்தில் தான் சொல்லியிருக்காரு, அருணகிரிநாதர் ஒரு செட்டியாருக்கும் ஒரு விலைமகளுக்கும் பிறந்தவர் என்ற குறிப்பு புலவர் புராணத்தில் காண கிடைக்குது. இந்த குறிப்பு எங்கிருந்து வந்ததுன்னா இந்த வட்டார வழக்கு தெருக்கூத்துகளிலிருந்து வந்தது. அதுக்கடுத்து காசிம் புலவர். இஸ்லாமியத்தில் பள்ளி இல்லை, பள்ளி இலக்கியங்கள் இஸ்லாமிய புலவர்கள் பாடல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் பாடியிருக்கிறாங்க. திருமக்கா பள்ளி என்பது இஸ்லாமிய புலவர்கள் பாடினது. அதுபோல அருணகிரிநாதர் ஒத்த சந்தை திருப்புகழ் பாடல்கள் அநேக இஸ்லாமியர்கள் பாடியிருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் இந்த காசிம் புலவர். அது முத்தை தரு பத்தி திருநகை அதே சந்தத்தில் அவரும் பாட்டு எழுதியிருக்கிறார். அதுக்கடுத்து வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள்
அடுத்ததாக குறிப்பிடுவது நடேசனார். பாண்டிச்சேரி விளிம்பில் ரிங்காரெட்டிப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே பிறந்தவர் தான் நடேசனார். சிவபிரகாச சாமிகள் மீது மிகுதியான பற்று கொண்டவர். அவருக்கு கல்யாணம் ஆகி ஆண் குழந்தை இல்லை, ஒரே ஒரு பெண் குழந்தை தான். அந்த பெண் குழந்தைக்கு கல்யாணமாகி ஒரு வருஷமாக குழந்தை இல்லை, அப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறகுது. அந்த ஆண் குழந்தை 9 நாள் வரைக்கும் பால் குடிக்கல. அப்போ நீ பால் குடிக்கணும்னு மயிலம் முருகப்பெருமான் மீது ஆணையிட்டு ஒரு திருப்புகழ் பாட்டு பாடின, அப்போ அந்த குழந்தை பால் குடிச்சிச்சு அப்படின்னு ஒரு செய்தி காணப்படுது. அதுக்கடுத்து இது கதையா உண்மையா அப்படிலாம் தெரியல. ஆனால் வழக்கில், மக்கள் வழக்கில் இருக்கிற மற்றொரு ரொம்ப நம்பகத்தன்மை உடைய ஒரு சான்றா, மயிலம் திருக்கோவில் பக்கத்தில் வீடூர் அணைன்னு ஒரு அணை இருக்குது. அந்த வீடூர் அணை 1956 காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டான அணை. திறந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் தண்ணி அணை இன்னும் நிறையவே இல்லை. அதனால் மனம் வருந்திய மக்கள் நடேசனாரை பார்த்து சொன்னதாகவும், அவர் ஆடு மாமயிலே விளையாடி வாமயிலேன்னு ஒரு திருப்புகழ் பாட்டு பாடினதாகவும், மயிலினங்கள் கூட்டமிட அன்று இரவே மழை பெய்ந்து அணை நிறைஞ்சிச்சு அப்படின்ற வழக்கு அந்த ஊர் மக்கள்கிட்ட இருக்கு, தெருப்புத்திலையும் இருக்கு. அப்போ வண்ணப்பா குறித்த ஒரு வரலாற்று வழக்கு இப்படி இருக்கு. அதே மாதிரி வண்ணப்பாவுக்கான இலக்கணமெல்லாம் கத்துக்காம இயல்புலே மரபு வழியாக பார்த்து 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 கேட்டு கேட்டு எழுதக்கூடிய ஒரு தனித்த மரபும் அங்கே இருக்கு. அடுத்து பக்கம் இதை நான் இப்போ சொன்னது. அடுத்தது கடைசி. இப்போ நிறைவா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிக்கும் குமாரபூபதி எழுதிய மாரா பூபதி அவர்களுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இவர்கள் இலக்கியம் எழுதினார்கள், இவர்கள் இலக்கணம் எழுதினார்கள். அதற்கு சான்றாக அவருக்கு கிடைத்தது இலக்கியம். இலக்கியம் கண்டு அதற்கு இலக்கணம் என்பதுதான் மரபு. அந்த நிலையில் வண்ணச்சரவ தண்டபாணி சுவாமிகளுக்கும் மாரா பூபதி அவர்களுக்கும் திருப்புகழ் என்ற ஒரு இலக்கியம் கிடைச்சது. ஆனால் அந்த திருப்புகழ் என்ற இலக்கியம் அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. அவர்களுக்கு கிடைச்ச 500-600 பாட்டை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அந்த வண்ணத்தை கற்று அந்த இலக்கியங்களிலிருந்து மட்டும்தான் சந்தையாப்பை ஒரு வரையறைப்படுத்தி கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்பாக இப்போ தந்தனம் இம்மை ஒரு எழுத்தாக இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பார்க்கும்போது அறிஞர் திருப்புகழ் பார்க்கும்போது இம் என்பது ஒரு சந்தத்தை குமரகுருபரனும் நானும் சேர்ந்து இம் என்ற ஒரு சந்தம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இந்த திருப்புகழ் பாட்டை இன்னும் அதுக்கு அந்த 1000 பாட்டினுடைய மொத்த சந்தத்தையும் ஒன்று கூட்டி அவற்றினுடைய இலக்கணத்தை பகுத்து பார்க்க இடையில் சில எழுத்துக்கள் வந்தாலும் பிழை இல்லை என்ற மரபு வழி இலக்கணம் தருது. இந்த மரபு வழி இலக்கணம் தான் யாப்பில் புலமை பெறுவோருக்குரிய புலமை. யாப்பை கற்றுக்குன்னா நீங்கள் இலக்கணம் கற்றுக்கணும். யாப்பில் புலமை பெற வேண்டும்னா கால அமைதியா, இட அமைதியா, வழு அமைதியா ஏற்றுக்கொள்ளப்பட்ட இலக்கணங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் யாப்பில் புலமை பெற முடியும். இன்னும் அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பாட்டு, வழக்காற்றில் கலைஞரில் எழுதக்கூடிய திருப்புகழ் பாட்டு, இவற்றை எல்லாம் ஒருங்கு கூட்டினால் மற்றொரு புதிய வண்ணப்பா இலக்கணத்தை உருவாக்க முடியும். மரபு ரீதியாக, வரலாற்று ரீதியாக வந்த வண்ண இலக்கணத்துக்கு இலக்கணம் வந்துவிட்டது. வழக்காற்றில் சொல்லப்படக்கூடிய வண்ணப்பாடல்களுக்கு இலக்கணம் வரவில்லை. இவ்விரண்டையும் ஒப்பு நோக்குங்கால் வழக்காற்றிலும் வரலாற்றிலும் வந்த ஒரு புதிய வண்ண இலக்கண நூலை படைக்க முடியும் என்பது இந்த ஆய்வினுடைய நோக்கமாக நான் கருதுகிறேன். நன்றி. நீங்க சொன்னது என் தாயை நினைவுகிறது. எங்க அம்மாவுக்கு 94 வயது. இந்த 94 வயது நல்லா இருந்தது காரணம் அம்பேத்கர் அம்மா தான். முக்கிய காரணம் அவங்களுடைய அம்மா தான். ஒரு சின்ன தங்கச்சி. காரணம் என்ன, காலையில ஒரு அளவுக்கு பால் எங்க அம்மா குடிப்பாங்க, இரவுல ஒரு 1/2 லிட்டர் பால் குடிப்பாங்க. ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் ஒரு அடைக்காமல் சொல்லிட்டு நாங்கள் பாராட்டணும், பார்த்துக்கிறோம். அந்த ஒரு அமைப்பு நீங்கள் சொல்ல மாத்திரமில்லை, நீங்கள் 100 ஆண்டு நல்லா இருக்குங்க. ஏன்னா இலக்கணம் தெரிந்தவன், இலக்கியம் உணர்ந்தவன் சாப்பிடலாம் கிடையாது. அதனால உங்களுக்கு 100 ஆண்டு நல்லா சிறப்பாக வாழ்க்கை வாழ்க்கை. நன்றி. நம்ம
படிச்சுக்கிட்டு இலக்கண குறிப்புகளை குறிப்பா நிறைய உடைய வரலாறு படிச்சு காட்டுறாங்க. குறிப்பா நம்ம கம்பராமாயணம் நம்ம பாத்தீங்கன்னா கம்பராமாயணம் பாவகைகளை விருந்தப்பாவை தான் பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா விருத்தம் மிக சிறப்பு காப்பியமாக இருக்கிறது. அதாவது விருத்தம்னு ஒன்பாகிற்கும் உயர்காமன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கம்பராமாயணத்தை வந்து கம்பர் வந்து அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருப்பார். அது யாப்புல புலமை வாய்ந்தவர் பண்ணியிருக்கார் சொல்றதெல்லாம் வந்து. அது போல இப்ப இலக்கண சூடாமணி வண்ணப்பா குறித்து தெளிவான வரையறையை வந்து முதல்ல குறித்து சொன்னீங்க. அது உள்ளபடியே ஏற்படும் செய்தி தான். ஏன்னா அந்த செய்தியை பார்க்கும்போது நம்ம யாருமே புரிதல் இல்லாத செய்திகளாக அது வந்து சூடாமணி தூக்கி போடுது. தொழில் விளக்கமா எட்டு போடுறது, இலக்கண நிகழ்ந்தா தூக்கி எட்டு போடுகிறது. ஆனா இது எப்ப தேவைப்படுதுன்னா நம்ம பாவகைகளை இலக்கணம் எழுதும்போது நம்ம ஒரு 5 வகை சொல்லுவோம். சொல்லக்கூடிய சொல்லுவது பின்னாடி வந்து நிகழ்ந்து பாருங்கலாம் சொல்றாங்களா, முன்னாடி வந்து இப்போ 7 வகை இலக்கணங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வளர்ச்சி இருக்கு. அப்புறம் என்னுடைய மாணவன் வந்து என்ன மாணவன் இந்த குமரகுண்டாவுக்கு செய்தி நல்லா சொல்லியிருந்தீங்க. என்ன சொன்னீங்கன்னா வண்ணப்பா தோற்றம் வளர்ச்சி வண்ணப்பா தோற்றம் வளர்ச்சியும் சொன்னீங்க. உடனே அந்த பையன் வந்து உண்மையை வந்து விரும்பக்கூடிய ஒரு செய்தி சொன்னா யாரும் சொல்லாத செய்தி கொடுமோ சொல்லக்கூடிய உடனே அவங்க இலக்கணத்துல அது இலக்கணம் கல்வெட்டுல உண்டு ஆய்ந்து வருவாங்க அந்த கல்வி. அவன் அதே போல என்னுடைய மாணவன் செஞ்சு முடிக்கலாம் பாருங்க. அவன் எம்பி பார்த்தீங்கன்னா வெண்பா புலவருக்கு புலி எம்பியோட ஆய்வு தலைப்பாங்க. வெண்பா புலவருக்கு புலி எப்படி ஒரு என்னப்பா நீங்க எடுக்கிறேன் நான் என்ன பத்தி எடுக்கிறேன்னு கேட்டேன். இல்லையா இலக்கணத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் கட்டளை கொடுக்குறீங்க ரொம்ப அவங்க போக மாட்டாங்க. ஆய்வு செய்கிற போது ஒரு சாதாரண நிலையத்துக்கு போவாங்க. ஆனா அவங்க குரூப் வந்து சொல்றையா உண்மையை சொல்றேன். ஏன்னா ஏன் மணியன் போல சோனா கந்தசாமி போல ஐயா போய் பாலசாமி போல என்ன அடுத்த தலைமைக்கு என் பேர் சொல்லணும், செந்தில்மொழி சொல்லணும் அப்படி என் பேர் வரலையா, அதான் அந்த யாப்புல நானே எழுதுறேன் அப்படின்னா அந்த எழுத அடுத்த நிலையில தமிழ் பள்ளியத்துல நீங்க கிட்டீங்க. ஆமா இப்படி வந்து இலக்கணத்தை தொகுத்து எழுதக்கூடிய அளவுக்கு ஒரு ஆட்கள் யாப்புல வந்து எவ்வளவு திறமையா இருந்தாலும் அவங்க மிகப்பெரிய ஆள் அது இருக்குங்க. உங்களுக்கு ஆட்கள் இப்ப சந்தமை சொல்லுங்களா தந்தத்தனன்னு சொல்லல, இந்த இலக்க சந்தத்தை யார் வந்து உருவாக்கி இருக்காங்களோ ஒரு எழுத்து சீராசி தலைமுறை இது யார் புண்ணிய வாங்கி இலக்கியத்தோடு ஒப்படி பேசப்படுறாங்களோ திரைத்துறையில விரும்பி பண்ணக்கூடிய ஆளுநர்கள் ஒரு முறை வைரமுத்துவோம், இன்னொரு இளையக்கம்பனும், இன்னொரு முறை வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன கவிஞர் விதாசத்தை சார்ந்த முத்துக்குமார் இவங்க 3 பேர் உட்காந்து பேசுகிற போது சொன்னாங்க என்னுடைய பாடல் சேர்ந்ததா இளையக்கம்பனோட பாடல் சேர்ந்ததா நான் முத்துக்குமார் பாடல் சேர்ந்ததா என்று சொல்லுகிற போது காமியோட வைரமுத்து செய்தி சொல்லுவாங்க. நம்ம 3 பேருமே தமிழ் படிச்சிருக்கிறோம், நம்ம 3 பேருமே செயலையும் நிறைய படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. செயலில் யார் உருவாங்கி இருக்கிறாங்களோ அவங்க கவிதை எழுதுவதில்ல, கட்டளை கழித்துறையோடு பாட்டு எழுதுவதில்ல, சந்தம் நிறைய தெரிஞ்சு அதுக்கு எழுதக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க. அந்த வகையில நீங்க உள்ளபடியே நிறைய பாடல்கள் வந்து அது சரியா சந்தநாயகத்தோடு தெளிவாக சொன்னீங்க. உள்ளபடியே பாராட்டுகள் உண்டு. அப்புறம் வண்ணத்தையும் கந்தமணி சொல்லக்கூடிய வண்ணத்திற்கு இயல்பு அப்புறம் குமாரபூமியும் சொல்லுவது வண்ணப்பா, அதாவது வண்ணப்பா வந்து 30 நூற்பா முழுமையாக தெரிந்து கொண்டால் உள்ளபடியே இலக்கணங்கள் நாம தெரிவதற்கு நிறைய அதை பார்த்தோம்னா யாருக்கு எழுதுவது வசதியாக இருக்கும். அது யார் உண்மையா படிச்சு எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்களோ அது ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த செய்தியை நீங்க எப்படின்னா ஒரு இலக்கண கலைக்கலைஞர் முறை பேசி வருவீங்க. உலக செய்திகள் நடந்த செய்தி ஒரு செய்திக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொன்னீங்க. ஒரு செய்தி தான் சொன்னேன். அப்புறம் யாப்பில் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் கடைசியில் சொல்லி பட்டினத்தாரு, அபிநயனாரு, காசி புலவர், நல்லமணி சுவாமிகள், நடேசனார் இது போல இலக்கணுடைய தொன்மைகள் அவங்க எழுதிய எழுத்துகள் அவருடைய புலமை யாப்புகள் எப்படி செய்தார்கள், அவங்க இலக்கணத்தை எவ்வாறு இருந்தார்கள் என்ற வரலாறு மிக அற்புதமாக சொன்னீங்க. உள்ளபடியே இன்று மனநிறைவாக இருக்கு. ஏன்னா காலம் முதல்ல வந்து வழிபாடு முறைகளை சடங்கு முறைகளை தம்பி கலைச்செல்வன் ஒரு தேர்ச்சியான ஒரு ஆய்வு சொன்னாங்க. மிக தேர்ச்சியான ஒரு ஆய்வு சொன்னாங்க. ஒரு உள்ள குறிப்பாக இருந்தது அது சொல்லுகிற போது இடத்துல எப்போது கசப்பு இருக்கலாம் புரிதல் உள்ளவர்களுக்கு இனிக்கும். அந்த வகையில அருள் பாண்டிய ஒரு சொந்த ஒரு சோடை போவாத நம்ம தமிழெல்லாம் அவங்க மக்களே திருப்பக்கூடிய அளவுக்கு நல்லா பேசுனேன். பார்த்துக்க முயற்சி பண்ணி நல்லா சிறப்பாக நன்றி. நான் எப்படி ஒத்து பார்த்தேன்னா முதல் கட்ட சின்னப்பா, 2வது கட்ட வண்ணப்பா
சோதனையா நான் 2 கட்டளையும் கேட்க முடியல. முழுசா நல்லா இருக்கு. வழக்காகும் வரலாறு வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு, ஏன்னா சிந்து வடிவம், இந்த வன்மம் இதெல்லாம் வந்து எப்படி வழக்காற்றோட சேர்ந்து வரும் அப்படின்னு நம்மளுக்கு அப்புறமா நம்ம கட்டளை படிச்சு பேசுகிறோம். சரி. அதில் ரொம்ப குறிப்பிட விஷயம் என்னென்னா, விக்குதடா உயிர் எடடா வடடா விச்சை உலாதென எனவோ வனவோ கொட்டுதடா பறை உறவோர் அறிய உலகாசை தத்தத்தனாதன தனநாதனா தத்தத்தனாதன தனநாதனா என்ற சந்தத்தை அப்படியே தெருக்கூத்தில் பார்த்துட்டு பாரஞ்சு 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டுன்ற படத்தில் அந்த சந்தத்தை அப்படியே போட்டிருப்பாரு. தத்தத்தனா தன தனனா தனனா தத்தத்தனா தன தனனா தனனா தத்தத்தனா தன தனனா தனனா தனதானா. அந்த பாட்டை முடிஞ்சால் நீங்கள் கேட்டு பாருங்கள். ரொம்ப அற்புதமான பாட்டு. ஒரு வண்ணப்பாவை முழுவதுமே அந்த பாட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற இசை சேர்த்து புதுசாக ஒரு பாவடி விதம் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு தெருக்கூத்து கலைஞர்கிட்டேருந்து அந்த வழக்காட்டிலிருந்து சென்ற ஒரு பாவடிவம். தெரியாத சில விஷயத்தை வந்து சொன்னேன். சில மனப்பாடத்தினோட நிறைய மனப்பாடத்தை வந்து பண்ணவங்களுக்கு ஒரு நன்றியும் 2 கேள்வியும் 3 திருத்தமும் சரி. இப்போ நானும் நம்ம எவனாலும் கள்ளக்குறிச்சி, நீங்கள் சொன்ன நடுநாடு, நீங்கள் சொன்ன கூத்துக்கலையில் தெருக்கூத்து பாணி, இதெல்லாம் வந்து தெற்கத்தி பாணி, இதெல்லாம் வந்து நீங்கள் கடலூர் குறிப்பிட்டீங்க, திருவண்ணாமலை குறிப்பிட்டீங்க, உங்கள் ஊரான விழுப்புரத்தை குறிப்பிட்டீங்க. ஆனால் எங்கள் ஊரான கள்ளக்குறிச்சி வந்து நீங்கள் வந்து மறந்துட்டீங்க. இனிமேட்டுக்கு அப்டேட் ஆகிடுங்க. ஏன்னா நான் புரிஞ்சு உங்களுக்கு அப்டேட் ஆகி இந்த கள்ளக்குறிச்சி வந்து நீங்கள் வந்து புரியணும். அது ஒன்று. வரலாறு கள்ளக்குறிச்சியை ஆமாம், உங்கள் வரலாறு 2 வருஷம் தொடங்குது. நன்மை அது முதல் திருத்தம் ஐயா. 2வது திருத்தம் 16 வருஷம் வந்து 100 ஆண்டு வாழ்க அப்படின்னு சொன்னாங்க. 80 வயசு தாண்டாலே வந்து எப்போ போவான்னு சொன்னாங்க. அதான் எல்லாத்துக்கும் இல்லை. ஒவ்வொரு மனிதனோட பணிகள் சிறப்பாக இருந்தால் 100 ஆண்டை கடந்து வாங்கணும்னு நினைப்பாங்க. இந்த எல்லாத்துக்கும் தெரியும். டிசம்பர் 26 சுனாமி எல்லாத்துக்கும் தெரியும். இந்த டிசம்பர் 26க்காக மார்க்சிய கம்யூனிஸ்ட் தமிழ் தேசியவாதிகள் எல்லாரும் வந்து காத்துக்கிறாங்க. ஏன் காத்துக்கிறாங்கன்னா, நம்ம ஐயா 100வது ஆண்டை கடந்து வாழ்ந்து வர ஒரு நாள் ஆச்சு. அதே ஒரு நல்ல மனுஷன் நல்ல பிள்ளையாவதாக காத்துக்கிறாங்க. அப்போ இந்த இது வந்து அடிபட்டு போயிடும். 80 வருஷம் தாண்டி அவன் வாழலாம், செத்து போனா, நாளைக்கு போனா, நீ போனா, அது ஒரு செயலாக வந்து அது வந்து அடிபட்டு போயிடும். அது ஒன்று. 3வது என்ன அப்படின்னு கேட்டால், ஆய்வாளர் ஆரம்பிக்கும் போது நம்முடைய அந்த வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா இது வந்து எஞ்சிய பாப்பால் அமைப்பு தான் மறுப்பானுடைய அது மறுப்பா இல்லை. இது ஆசிரியப்பாவா வெண்பாவான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆசிரியப்பா வெண்பா 2 மட்டும் தான். இந்த 2 மட்டும் கலந்து பார்க்க மட்டும் தான் மறுப்பாவை தவிர, நீங்க சொன்ன எஞ்சிய பானை எந்த பாவை கொடுக்குறீங்க? அந்த எஞ்சிய பானை ஒன்று இல்லை. அந்த வஞ்சிப்பா இந்த இது கலிப்பாவும் வரல. இந்த 3 திருத்தத்தை ஆய்வாளர் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கேள்விக்கு வரேன். இப்போ நீங்க எப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு ஆய்வு கேள்விக்கு வரேன். கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, அப்பப்போ வண்ணம் அப்பப்போ சந்தம் அப்படின்னு சொல்றீங்க. வண்ணப்பா வேறு, சந்தப்பா வேறு, சிந்துப்பா வேறு, உருப்படி வேறு. இந்த 4 வந்து நீங்க சொன்ன ஓசை அடிப்படையில், அசை அடிப்படையில் இசைக்காக பாடல் தான். ஆனால் இந்த 4த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த வித்தியாசம் 4 பேரும் தெரியும். அது கொஞ்சம் நீங்க விளக்குனீங்க அப்படின்னா நல்லது. அது முதல் கேள்வி. 2வது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, இந்த முதல்ல வந்து நீங்க வந்து இந்த வண்ணம் வந்து பட்டினத்தாரிலிருந்து தொடங்குது, அருணகிரி வந்து அது வந்து சிறப்பாக தான் சொன்னீங்க. வண்ணம் பட்டினத்தாரில் தொடங்கல, இளங்கோவடியிலே தொடங்கிச்சு. நம்மளுடைய சிறப்பதிகாரத்திலே இருக்கு. மாப்போசனுடைய இந்த சிறப்பு பத்தின ஆய்வுல வந்து அவர் சொல்றாரு, வண்ணம் வந்து அங்கிருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. முதல்ல வண்ணப்பாவை எழுந்த நூல் இது. உங்க ஊர்ல 2 நூல் தான். உங்க ஊர் பக்கத்தில் திருவண்ணாமலை 2 நூல் தான். முதல் வண்ணத்துல ஒடுக்க வண்ணத்தால் எழுந்த நூல் இது. அருணகிரிநாதர் இல்லை. முதல்ல வண்ணத்தில் எழுந்து வீணை கவிராயர் அவர் எழுந்த நூல். அவர் எழுந்த நூல் வந்து திருவண்ணாமலை புராணம் அப்படின்ற நூல் தான் வண்ணப்பாவே அமைந்த முதல் நூல். என்ன நான் கேட்கணும், ஆனால் நான் பதிலே சொன்னதுனால அந்த கேள்வி வந்து நீங்கள் நிராகரிச்சிருக்கீங்க. நன்றி. வாழ்த்துக்கள். ஒரு 2 கேள்வின்னு ஆரம்பிச்சு 6 கேள்வி கேட்டிருக்காரு. சரி, அதே திருத்தம். நடுநாடுன்னு காணியில தான் கள்ளக்குறிச்சியை விட்டேன், தெற்கத்தி பாணியில விடல. தெற்கத்தி பாணினாலே, தெற்கத்தி பாணின்னு சொன்னாலே புரியல.
தெற்கத்தி பாணினாலே கள்ளக்குறிச்சி, அது கிருஷ்ணகிரி ரோடு சில பகுதி, இன்னும் விட்டால் ஆரணி, அந்த சொரணியில் சொல்லுது. இடத்த சொல்லும்போது விட்டுருக்கலாம். நீங்கள் பாணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கள்ளக்குறிச்சி வரும். ஒன்று முதல் திருத்தம் சொன்னீங்க. ரெண்டாவது திருத்தமாக அவங்க சொன்னீங்க, அதையும் மறந்துட்டு. ரெண்டாவது திருத்தம் என்ன சொன்னீங்க? 80 வயசு வரைக்கும். அந்த பாட்டு நீங்கள் எடுத்துக்கிட்ட நோக்கம் சரி. அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, சராசரி மனுஷன் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தா ஏன் வாழ்ந்தான்னு கேட்குது. சாதனை மனுஷன் 100 வயசு வரைக்கும் வாழ்டா, தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு நாட்களை வீணாக்காத, தேவையுள்ளதா மக்களுக்கு பயன்படுறதா செஞ்சு இந்த இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக்குன்னு சொன்னதானே தவிர 80 வயசு வரைக்கும் நீ வாழ்ந்தா செத்து போன்றது நோக்கம் இல்லை. 80 வயசு வரைக்கும் வீணாக வாழ்க்கை கழிக்காத, நல்லபடியா நல்ல முறையில் மற்றவனுக்கு பயனுள்ள வகையில் நாட்களை கழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தால் தான் அது பாடப்பட்டது. அப்படி நீங்கள் கழிக்கல அப்படி இல்லைன்னா நீங்கள் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தோம், 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தும் பயன் இல்லை. 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் ஒழுக்கமாக மற்றவங்களுக்கு பயனுள்ளபடி நீ வாழு அப்படின்னு சொல்கிறது அந்த பாட்டினுடைய நோக்கம். பயனற்ற வாழ்க்கையில் தான் குடும்பம் தன் குட்டின்னு வாழாமல் பொது உடைமை சித்தாந்தத்தில் வாழு அப்படின்றது அந்த பாட்டுடைய நோக்கம். 3வது திருத்தம் சொன்னீங்க. என்ன திருத்தம் சொன்னீங்க? வாழ்க. எஞ்சிய பாவை கொண்டு பாடப்பட்டது மருட்பா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. வெண்பாவும் ஆசிரியப்பாவும் இணைந்து வந்ததினால் அதனை மருட்பான்னு சொல்றாங்க பின்னாடி இருக்கிற இலக்கண நூலார்கள். தொல்காப்பியர் காலத்திலிருந்தே மருட்பா இருக்கு. பரிபாடலும் ஒரு யாப்பு உடைமை வந்திருக்கு. இந்த பரிப்பா என்பது ஆசிரியப்பாவும் கலிப்பாவும் கலைப்புல வந்ததுனால இதுக்கு பரிபான்னு பேரு. இது ஒரு குதிரை மாதிரி ஓடக்கூடிய ஓசை நயத்தில் இருக்கிறதுனால இதுக்கு பரிபா. இன்னொன்று சொன்னீங்க, இந்த சந்தத்தில் அமைந்த பாடல்கள் சந்தம்னு சொல்றீங்க, வண்ணம்னு சொல்றீங்க, வேற வேற இசைக்குறிப்பில் சொல்றீங்கன்னா சிந்து உருப்படி. சிந்து என்பது அது சந்தத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டாலும் வண்ணப்பா போலவே அது ஒரு தனித்த ஒரு யாப்பு வடிவம். அதற்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அதுக்கு சிந்துப்பாவையில் ஒரு இலக்கணம் வந்திருக்கு. குமார பூபதியாரே கலைமாமணி பூபதியம்னு ஒரு நூல் எழுதினார். அது சிந்துப்பாவுக்கான இலக்கணம் சொல்ற நூல். அந்த நூல் பிற்காலத்தில் கிடைக்கல. இந்த உருப்படி சந்தம் இந்த குழப்பம் எங்க வருதுன்னா 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் நாடகங்கள் இசை நாடகங்களை எழுத ஆரம்பிச்சாங்க. எந்த நாடகமும் வசன நடையே கிடையாது, முழுக்க முழுக்க இசையாக தான் இருக்கும். நீங்கள் மங்கை திரௌபதியால் தன்னை மகாசபைதனிலே நிறுத்தி பங்கமாய் பழுது சொன்ன பாதகர் தம்மை எல்லாம் என் செங்கவில் கதைகளாலே அவர்களை சின்ன பின்னம் செய்து கொண்டுடுவேன் என்று சொல்லி மாமா கூறினேங்கிறத மொழினுவான். அவன் என்ன கேட்பானா, போருக்கு போறியா இல்லைன்னு தான் கேட்பான். அதுக்காக அந்த செய்யுளா எழுதும் பொழுது ஓசை நயம் ஏற்பட மாற்றி மாற்றி எழுதுறதுக்கு இந்த சந்த நடையை பயன்படுத்தினாங்க. இதில் இன்னொரு குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 3 அடி பாட்டு இருக்கும், 3 அடி செய்யுள் இருக்கும், 4வது அடி பாட்டாக இருக்கும். காசி விஸ்வாசா உன் கருணையும் மட்டும்தானோ மாசர். ஐயா, இது ஹரிச்சந்திர புராணத்தை வர நாடக பாட்டு, எல்லாத்தையும் உங்களுக்கு நினைச்சுக்காதீங்க. காசி விஸ்வாசா கருணையும் மட்டும்தானோ மாசரி எனது பாலம் ஆண்டங்கு கிடக்கும் போது இந்த பூசுரு விட்டு வேலை பூவையை செய்ய வைத்தாய் என் நேசமும் தவித்து வாட நெல்லதனை குத்தலானேன் சொல்லது தவறிடாமல். இதெல்லாம் சந்தத்தில் வர பாட்டு. அதனால இந்த குழப்பம் இருக்கு. அது குழப்பம்னு சொல்லக்கூடாது, நாடகம் எழுதுவதற்கான பாவடிவங்கள் இருக்கு. ஒரு நாடக பாட்டை நீங்கள் தெருக்கூத்து, இன்னைக்கு இருக்க தெருக்கூத்து பிரதிகளை பார்த்தீங்கன்னாலும் கூட அதில் இருக்கிற சந்தப்பா வடிவிலான பாடல்களை நம்மளால பார்க்க முடியும். இந்த கடைசியாக ஒரு விஷயம் சொன்னீங்க, முழுக்க முழுக்க வண்ணப்பாவால் அமைந்த ஒரு நூல்னு. யார் எழுதுன்னு சொன்னீங்க? அதுல இந்த இலக்கணம்லாம் இருந்துச்சா? வண்ணப்பா இளங்கோவடிகள் காலத்து மட்டும் பரிபாடல் இருக்கு, கலித்தொகையில் இருக்குன்னு ரொம்ப சொல்லும்போது தெளிவாக சொன்னேன். வண்ணம் என்பது ஓசையின் அடிப்படையில் எழுதக்கூடிய பாவடிவம் அப்படின்னு தொல்காப்பியர் தொட்டு கையனார் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. பின்னாடி வந்த வண்ணப்பா அதையெல்லாம் விட்டுட்டு வந்ததில்லை, அவற்றையெல்லாம் கொண்டு ஒருங்கு சேர்ந்து வளர்ந்து வந்தது. நீங்கள் சிலப்பதிகாரம் சொல்கிற வண்ணத்தையும் அருணகிரிநாதர் சொல்கிற வண்ணத்தையும் ரெண்டையும் ஒப்பு நோக்கினீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும், இது வேற மாதிரி இருக்கும். இதனுடைய அமைப்பு ஸ்ட்ரக்சரே வேற. இதில் இருக்கிற மோனை, இதில் இருக்கிற வர்க்க எழுத்து இருக்காது. அங்கே வரும்போது சில ஓசைக்காக வரலாம், மாசரு புண்ணே வளம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே இப்படி வரலாம். இதில் ஓசை இருக்கும், தனதனதானா ஓசை இருக்கும். அங்கே ஒரு தொங்கலை பார்க்க முடியாது உங்களால், அல்லது கலையை உங்களால் வரையறுத்து பார்க்க முடியாது. இவையெல்லாம் நீங்கள் வண்ணப்பாவில் தான் பார்க்க முடியும். தமிழ்
அருமையா இருக்குங்களா? நீங்க பிரசன்டேஷன் சரி, அவர் தம்பி எடுத்து வச்ச விதமும் சரி, உண்மையில எவ்வளவு தரமாக மாணவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறாங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு உண்மையிலே இருக்கு. எவ்வளவு அருமையாக ஒரு ஆய்வு நோக்கில் எதை சொன்னாலும் எந்த நேரத்திலையும் எதற்குள்ளும் அவர்களால் கேள்வி எழுப்ப முடியும், அதற்கு பதிலும் சொல்ல முடியும் அப்படின்றதுக்கு உண்மையிலே ஒரு அற்புதமாக ஒரு எடுத்துக்காட்டு. ரொம்ப அழகு, ரொம்ப அருமை. நான் இதை பாடுறீங்கன்னு நினச்சிட்டே தான் கடைசியில் கேள்வி பதில் எல்லாரும் ஒரு இடத்துல பாடுறீங்கன்னு நினச்சேன். கத்தகாரன் நீங்கள் போடும்போது ஏன் இடத்துல பாடுவாரா அப்படின்னு நினச்சேன். அது நம்ம பேசிட்டு இருந்தோம், நெத்த பண்ணா பேசிட்டு அப்ப இது எப்படி பேசுவார் அப்படின்னா, இந்த வரலாறும் வழக்காரும் அப்படின்னு இந்த தலைப்பை நான் சொல்லும்போது எனக்கு ஒரு இது எப்படி வழக்காறு கொண்டு வருவாருன்னு நான் நினைச்சுட்டே இருக்கேன். சொன்னமே தவிர நான் ஒரு வழக்காரு சொல்லிட்டு நீங்க எண்ணத்துல எப்படி உனக்கு பிக் பண்ணுவீங்க, உனக்கு பொறுத்துக்கு நினைச்சேன். மிக சரியா பொருந்தும், அருமை. அந்த கம்பனுடைய இடையில வந்து எடுத்தே கம்பன் எப்படி வண்ணத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க. கண்ணாசம் வரைக்கும் பயன்படுத்தார். உண்மையில அது அதையும் சேர்த்து எதிர்காலத்தில் வண்ணம் அது சொல்ல முடியாது. அதனுடைய தாக்கத்தினால்தான் பால் வண்ணம் ஆழ்வம் கண்டேன், தேன் வண்ணம் இதழி கண்டேன், மான் வண்ணம் நடையில் கண்டேன்னு அவன் பாடுறான். அதோடைய வண்ணத்தை தான் அதில் பயன்படுத்துறாரு. இதெல்லாம் நீங்கள் தற்காலத்தில் சேர்த்து பயன்படுத்துன்னு வச்சுங்களேன், இன்னும் அந்த இளங்கலை படிக்கிற மாணவர்கள் ரொம்ப எளிமையாக போய் சேர்ந்துடும், ரொம்ப அழகாக போய் சேர்ந்துடும். ரொம்ப அருமை. உங்களுடைய களம் வந்து இலக்கணம் தான். இலக்கணத்துல அதுலேயும் பெரும்பாலும் எல்லாரும் தொல்காப்பியத்தில் இருப்பாங்க. அந்த நீங்கள் கொஞ்சம் பின்னாடிலாம் வந்து நீங்கள் வந்து தமிழ் முன்னாலும் சரி, மன்னச்சரபத்தில் உள்ள யாரும் இருந்தாங்களோ மன்னச்சரபம் தண்டபாணி சுவாமிகள், அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் இலக்கணத்துடைய இன்னொரு கோணத்தை பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு எடுத்துக்காட்டு தான். நீங்கள் அதில் வந்து ரொம்ப மறக்காமல் குமரகுருநாதனுடைய அந்த ஆய்வேட்டை எடுத்து சொன்னீங்க, ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. அன்றைக்கி சொன்னீங்க, இன்னைக்கு சபையில் சொல்லும்போது ரொம்ப மறவாமல் சொன்னது வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. மிக அருமை, மிக அருமை. வாழ்க்கை கட்டையாக கொடுத்துருங்க, கட்டையாக கொடுத்துருங்க, நீங்களும் சரி கட்டையாக கொடுத்துருங்க. ஒரு செய்தி தண்டபாணி சுவாமி தமிழில் அவர் இன்னொரு சிறப்பு இருக்கு. அதில் கிடைச்ச அறிஞரான செய்தி தமிழில் முதல்ல ஆட்டோபயோகிராஃபி எழுத பண்ண முக்கியமான செய்தி. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி கும்மி பாட்டை வந்து தனி யாப்பாவே சொல்லிட்டாங்கம்மா. அப்போது யாப்பினுடைய வளர்ச்சியில் வண்ணம் தனி யாப்பான மாதிரி, சிந்து தனி யாப்பான மாதிரி, கும்மியும் தனி யாப்பு வடிவமாகிடுச்சுமா. அதெல்லாம் புதுசாக யாப்பு வடிவத்துக்குள்ளே கொண்டு வந்து மணிகண்டன் மாதிரியான தமிழ் முறிது அறிந்த தன்மையர்கள்லாம் அதை தொடர்ந்து தான் செஞ்சுட்ருக்குறாங்க. அதுக்கு அவற்றை ஒன்றுத்துக்குள்ளே கொண்டு வந்து அடக்காமல் அதன் இயல்பில் அதை தனித்த இலக்கணமாக காட்டுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு நூல் வடிவில் எனக்கு கொண்டு வாங்க. இந்த முனைவப்பட்ட ஆய்வு முடிக்கிற சமயத்தில் இந்த நூலும் வர்ற மாதிரி அது தமிழ் பல்கலைக்கழகம் தோன்றியதற்கு ஒரு சார்ந்த அமையும். பல்கலைக்கழகம் வந்து நிறைய எதிர்பார்ப்போட உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம். இந்த மாதிரி ஆய்வு மாணவர்கள் நிறைய வரும்போது பேராசிரியர்கள் ஆய்வு மாணவர்கள் நிறைய நூல்கள் எழுதி கொடுக்கும்போது அது வந்து பின்னாடி பிற்காலத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புது புது செய்திகளை நீங்கள் சொல்லும்போது அதை கண்டிப்பாக நூல் வடிவில் கொண்டு வாங்க. அது வந்து தமிழுக்கு நீங்கள் ஆற்றக்கூடிய ஒரு பெருத்தொட்டாக இருக்கும். பேராசிரியர் சொன்ன மாதிரி நீங்கள் இது மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, 100 வருஷம் வாழ்வீங்க. வாழ்த்துக்கள்.
தகவல் ஒன்றும் இல்லை, தம்பி சொன்ன செய்தி தான். இந்த இலக்கணத்தில் என்னுடைய மாணவன் வந்து செஞ்சிருப்பது வந்து எம்பிஎஸ்சி பிஜி பண்ணான். அதுக்கு வந்து மஞ்சு இருக்காங்களே, அவங்க இலக்கணத்திலே அவங்க அறப்படைகளை பற்றி பண்ணாங்க. அவங்களுக்கு இலக்கண தேர்ச்சியாக மஞ்சு. அதே போல் தாரணி இருக்கிறாங்க. யாரும் வந்து இப்போ நாவல்களை பார்க்கறத வந்து அது நல்லா பண்ணாங்க. அவங்க படிக்க இருக்கிறாங்க. உள்ளபடியே அந்த செய்தியில் ஈடுபாடு உடையவங்க தாரணி. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு எங்கள் மாணவர்கள் இலக்கணத்தில் தேர்ச்சியாக இருக்கக்கூடிய நபர் சொன்னேன். மஞ்சு ஒரு முறை சொன்னாங்க, ஐயா ரொம்ப சொல்லுங்க, எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கிறாங்க. இதுதான் அழிவாங்க சொன்னாங்க. இல்ல அது கிருஷ்ணன் கிருஷ்ணன் அவன் இந்த தம்பியா சொன்னாங்க, ஐயா மஞ்சள் எப்படி சொல்லுது, ஐயா அவன் தூங்க சொல்லு, எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கிறாங்க படிச்சுட்டே இருக்கிறாங்க, அவனை தூங்க சொல்லுங்க. ஆனா வாசிப்பு தன்மை யாருக்கு அதிகமா இருக்கோ சாவே இல்லை. நான் சொல்லல, வாசிப்ப மாட்டேங்கிற சொன்னாங்க. எவன் தமிழ ஈடுபாடு இருக்கு, எவன் அதிகமா வாசிப்பு இருக்கோ அவங்க சாவே சொன்னாங்க. அந்த வகையில நம்ம பிள்ளைங்க நிறைய தேர்ச்சி. அதே போல எங்க ஊரை சார்ந்த காசி இப்ப இந்த காட்சியில எப்படி பார்த்தோம்னா, நக்கீருக்கும் அது நக்கீருக்கும் இவரு சிவனோட உரையாட கூட நாங்க பார்க்கிறோம். எந்த வாதத்தை செஞ்சாலும் எதிர்வாதம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் தம்பி அருள்வாதிய. குற்றம் காண்பது அது இன்பத்தை காணும்போது தம்பி காசி இருக்கிறாங்க. ஆனா திருத்தம் செய்கிற போது அது ஏற்றுக்கொண்டு தம்பி காசி இருக்கிறாங்க. உறவுகளே பார்க்கக்கூடிய இருக்குது. நிறைய துறைகள் பேச்சாளர் நிறைய இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வர்ணம்ங்கிற ஒரு இசையில் வந்து கர்நாடக தீபாக சுந்தரம் தமிழிசையாக அந்த தீபாக சுந்தரம் அவங்க சொல்றாங்கன்னா, அந்த வர்ணம் அப்படிங்கிற அந்த இசை பயிற்சியில் வர்ணம் அப்படிங்கிறது தஞ்சாவூர் மாநில அது வழக்காக சொல்றாங்க. தஞ்சாவூர் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய அந்த செவிசை பாணியில் வர்ணம் இங்கே வர்ணம் தான் இங்கே தான் அதிகப்படியான வர்ணங்கள் கர்நாடக இசையில் உருவாக்கப்பட்டது. இந்த இப்போ சங்கீத கர்நாடக சங்கீதம் கேட்டிருக்காங்க. ஒன்று கல்பித சங்கீதம், மனோதர்ம சங்கீதம். கல்பிதமாக டீச்சிங் லெவல், மனோதர்மமாக கற்பனையாக நம்மளா சொரங்கள் நம்மளா கொடுத்து நம்மளா வார்த்தையை உருவாக்கி இந்த உருப்படிகளாக இருந்தாலும் இப்படி உருவாக்குறப்ப தான் இந்த மனோதர்ம சங்கீதம் வந்து ஒரு டீச்சர் அளவுக்கு, ஒரு ஆசிரியர் அளவுக்கு அந்த இசை பற்றி கொடுக்குறாங்க. அப்போதான் இந்த வர்ணங்கிறது கற்றுக் கொடுத்துருவாங்க. டிவியில் நின்று போரி வர்ணம் தான் டிவியில் அந்த நின்று போரி வர்ணம் அப்படிங்கிறது எதுக்கு வர்ணத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த மொழி பயிற்சி. நீங்கள் மனோதர்மத்துக்கு வர்றப்ப கற்பனை மட்டும் இருந்தாது, ஏற்கனவே நீங்கள் கற்றுக்கிற எல்லா இசையும் ஒரு வாய்மொழி பயிற்சி, நான் பிறகு பயிற்சிக்காக இது கொண்டிருக்காரு. அந்த வர்ணம் வந்து வைக்கப்படுது. பெரும்பகுதி ஸ்வரங்கள் இருக்கும், தாளம் தான் அதுக்கு முக்கியதானம். நின்று போரி வர்ணம் பேர் தான் கூட அது ஒரு ஆஸ்தானம் வரும், கடத்தாளம் வரும். அப்படி தாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்வரங்களை பிரயோகிக்கின்ற ஒரு இசைக்கு தான் பார்க்குது. இப்போ இவர் அன்னையர் சொல்ற மாதிரி அவர் வந்து ஸ்வரங்கள் அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரெண்டாவது பொருள் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் அது திருக்குறளையே. அப்போ நாட்டு பயிற்சிக்கு முக்கியமாக இன்னைக்கு கூட அந்த லாங்குவேஜ் இருக்கிறதுக்கு வந்து இந்த திருக்குறளை பரிசீலனை பண்ணுறாங்க. நாட்டு பயிற்சி தரணும். அதே நீங்கள் கள்ளக்குறிச்சி அந்த நடுநாட்டு வட்டாரம் சொல்லிட்டீங்க. இந்த தஞ்சாவூர் மாநில செவிசை இந்த நாட்டுப்புற கலைகள் எல்லாமே ஒரு செவிசை உடையமா பெரும்பகுதி வந்ததுக்கான ஒரு முக்கிய பகுதி அப்படின்னு மரணத்தையும் நீங்கள் வந்து கணக்கு எடுத்துட்டு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரி ஒரு கணக்கு பார்க்க முடியும் சொன்னேன். ரெண்டாவது திருக்குறளில் நீங்கள் திருக்குறள் சொல்லிட்டீங்க. தமிழ் முழுக்க ஒரு அவங்களெல்லாம் மணிப்பிரவாளர்களை பயன்படுத்தினாலும் ஒரு 80% தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தினார். சேவகத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க சமஸ்கிருத வார்த்தையாக இருக்கும். அதாவது 80% சமஸ்கிருத வார்த்தையாக இருக்கும், ஒரு 15-20% தமிழ் வார்த்தையாக இருக்கும். சந்தான புஷ்ப கரிமல கிங்கினி யுக சகர
விதத்தில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத பாடல்களை இந்த மாதிரியான ஒரு தாள அமைப்பை பயன்படுத்தி ஒரு ஸ்லோகன் மாதிரி தான் அதெல்லாம் பாடிட்டு வருவாங்க. டிஎம்எஸ் கூட அப்படிங்கிற ஒரு படம் வச்சுருக்காங்க. அந்த படத்தில் கூட அந்த பாட்டில் வச்சுருப்பாங்க. அவர் பாட முடியல ஒரு ஸ்லோகனாக போவாங்க. அப்படியே தெரியல சந்தான புஷ்ப பரிமள அப்படியே சொரத்துக்கு முக்கியத்துவம் சொல்லுவாங்க. அவனுக்கு அருணகிரிநாதருடைய மற்ற படைப்புகளை ஒப்பிட்டு பார்க்கறதுனா எந்த வகையில் திருப்புகள் இவ்வளவு முதன்மையாக பேசப்படுவதற்கான காரணமாக நம்ம அந்த மன்னத்தை பார்க்க முடியுது. நல்லா கருத்து டான்ஸ் அண்ணன் அது ஒரே ஒரு சின்ன இதுதான். அபிநயம் சொன்னீங்க, அதுக்குடைய அது வடமொழியில் அபிநயம், அதாவது தமிழ் அபிநயம். அதோட அவர் வர்ணத்தோட அதையும் சேர்த்துக்கணும். அதே அவர் சொன்ன தையல் வந்து வண்ணத்தை பயன்படுத்தல அப்படின்னு ஒரு வார்த்தையோட சொன்னாங்க. அவருக்கு கட்டுரை சங்கத்தில் தக்க தைய கை 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 அதை பயன்படுத்தாங்க. அதனால அந்த தையை வந்து பயன்படுத்துறாங்க. ஐயா இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி தான் இந்த கர்நாடக சங்கீதத்தில் ராகமாளிகைன்னு ஒரு கேட்டகரி இருக்குது, தமிழில் தாளமாளிகைன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதை முதல்ல அறிமுகப்படுத்தின அருணகிரிநாதர் தான். பத்தர் கணப்பிரிய நித்தன் நடித்திடு பட்சி நடத்திய குகபூர்வ பட்சம தட்சண உத்தர திக்குல பத்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகழை சிறிதடியேனும் செய்ப்பரம் வயிற்றுல கிற்பரம் விற்றறி தரிசி தனுகிரகம் அறவேனே தத்தையை தத்தை கடற்று நிரற்றடி கற்றவன் நிற்றறி திணைகாவல் கற்றகுரத்தி நிறத்த கழுத்தடி கட்டியணைத்த பன்னிருதோலா சத்தியை ஒக்க இடத்தினில் வைத்த தகப்பனும் மெச்சிட மறைநூலில் தத்துவம் தற்பரம் முற்றும் உணர்த்திய சப்த கிரீச்சுரர் பெருமானே அப்படின்ற தாள மாளிகையை மையம் கொண்டவர் வந்து அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கு சமஸ்கிருதமாக தமிழா என்பதை தாண்டி தாளம் தான் ரொம்ப அவருடைய பாடலுடைய ஆட்சி பண்ணியிருக்கு. இதை முழுவதுமாக அதிலிருந்து முரண்பட்டவர் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள். வண்ணத்தை கெட்டொழிக்கும் வகையில் வடமொழி சொல் புணர்க்கக்கூடாது என்பதை இலக்கணமாக எழுதினார். நீங்கள் வண்ணப்பாட்டு எழுதினீங்கன்னா அதில் வடமொழி சொல்லே இருக்கக்கூடாது, வடமொழி சொல் இல்லாமல் அளபடை இருக்கக்கூடாது, வடமொழி சொல் இருக்கக்கூடாது. இந்த கொச்சை வழக்குகள்லாம் போட்டு எழுதாமல் நீங்கள் அதை எழுதணும்னு அவர் கருதியிருந்தார். அது வண்ணச்சரபத்தாருக்கும் அருணகிரிநாதருக்கும் உள்ள வேறுபாடு. அருணகிரிநாதர் காலம் அந்த சமஸ்கிருத நடைகள் கடந்த காலம். அதில் இஸ்லாமிய சொற்கள் நிறைய உண்டு. ராவுத்திரன், அதாவது இந்த இஸ்லாமிய சொற்கள் நிறைய உண்டு. சலாம், சபாஷ், சிற்பி பாலசுப்ரமணியம், அந்த இலக்கிய வரலாறு, அதெல்லாம் அரபு சொற்கள் கூட நிறைய அதில் கலந்துருக்காங்க. சுவாமிகள் வந்து தண்டபாணி சுவாமிகள் வந்து வடமொழியை எப்படி சொன்னார், இல்லாட்டி அருணகிரிநாதருடைய அடுத்த பிறகுதான் வண்ணச்சரம் போனோம் பட்டினதார கேட்டு காலம் வேற வேற நல்லா வாழ்த்துக்கள். இந்த ஆய்வுகளில் மேலாய்வுன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பார்க்கும்போது பட்டினத்தாரை வந்து நம்ம ஒரு புறவையாகவும் அப்படியே பார்த்துருக்கோம். நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த தொல்காப்பியம் சொல்கிறார் பாட்டினியல்வே மன்னத்தியல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கும்போது இந்த வழக்காலத்தில் வச்சுக்கிட்டு பட்டணத்தோட வரலாறு அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்கு ஏதாவது நல்லா இருக்கும். வழக்காறுகளை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பட்டணத்தாரினுடைய வரலாறு ஏதாவது பார்க்க முடியும்னா நல்லா இருக்கும். நன்றி.